ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் ஷீபா சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட் கொஷின் நம்பர் 11 தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்மளுக்கு லெஃப்ட் மார்ஜின் எப்பவும் போல் 10, ரைட் மார்ஜின் 75. இப்போது ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 கொடுத்துருக்காங்க, 3 லைன்ஸாக கொடுத்துருக்காங்க. அப்போ இது 3க்குமே நம்ம கால்குலேஷன் போடணும். ஒரே ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி தான் இந்த 3க்குமே நம்ம கால்குலேஷன் போடுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஷோயிங் தி ஸ்லாஷ் அப்படி கொடுத்தா என்ன அர்த்தம்? THED அப்படின்னு அடிக்கணும். டீட்டெயில்ஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 41. செகண்ட் லைன் இருக்கு இல்லையா, இதோட கவுண்டிங்கும் 41 தான். சரிங்களா? அப்போ இது ரெண்டுமே கவுண்டிங் வைஸ், அதாவது அந்த டிஜிட் வந்துட்டு சேமாக தான் இருக்குது. சரிங்களா? அப்போ இதுக்கு வந்து ஒரே கால்குலேஷனே போதும். இதுவும் 41, இதுவும் 41 டிஜிட். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கான கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மேட் பிரகாரம் 65 எடுப்போம். அதோட கவுண்டிங் வந்துட்டு 41 டிஜிட் இருக்குது. சரிங்களா? மைனஸ் பண்ணுறோம், 2ஆல் டிவைட் பண்ணுறோம், கிடைக்கிற வேல்யூவை 10ஆல் ஆட் பண்ணிடுறோம். சரிங்களா? மைனஸ் பண்ணுறோம், 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 10ஆல் ஆட் பண்ணுறோம். இதுதானே ஃபார்மேட்டு. அப்போ 22 அப்படிங்கிற டிகிரியில் இந்த ஃபஸ்ட்டு ஹெட்டிங் அடிப்போம். செகண்ட் ஹெட்டிங்கும் சேம் கவுண்டிங் அப்படிங்கிறதுனால அதுவும் நம்ம 22ல் அடிக்கிறோம். ஓகேங்களா? இயர் பார்த்தீங்கன்னா அதோட கவுண்டிங் 12 இருக்குது. ஸோ ஃபார்மேட் பிரகாரம் 65, கவுண்டிங் 12 மைனஸ் பண்ணுறோம். 53 2ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும். அதனால் 54 மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். கிடைக்கிற வேல்யூவை 10ஆல் ஆட் பண்ணிடும். 37 அப்படிங்கிற டிகிரியில் தான் இந்த இயர் அப்படிங்கிறத நம்ம அடிப்போம். ஓகேங்களா? அவ்வளோதான் ஹெட்டிங். அடுத்து டபுள் டிக் விட்டு நம்ம இங்கே ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடலாம். உள்ளே இருக்க டேபிளுக்கு வந்துடலாம். ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் காலம்ல இருந்து தான் நம்ம வந்துட்டு கால்குலேஷன் போடுவோம். இதில் என்ன இருக்குது? எஸ் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன? சீரியல் நம்பர் அப்படிங்கிறது. சரிங்களா? அப்போது சீரியல் அப்படிங்கிறது மேலேயும், நம்பர் அப்படிங்கிறது கீழேயும் வச்சு நம்ம இன்னைக்கு கால்குலேஷன் போட்டு அடிக்க போகிறோம். சரிங்களா? கால்குலேஷன் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் காலம்ல இருந்து தான் நம்ம கால்குலேஷன் போடணும் இல்லையா? லாஸ்ட் காலமில் ஹெட்டிங் பெருசா இல்லை உள்ளே இருக்க வேல்யூஸ் பெருசா அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? எதோட கவுண்டிங் பெருசு? ஸோ ஹெட்டிங்கோட கவுண்டிங் பாருங்கள். அதர்ஸ் அப்படிங்கிறது 6 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூஸ்லேயும் 6 டிஜிட் தான் பெருசு. அப்போ காலம்லேயே நம்மளுக்கு ஹெட்டிங்கும் வேல்யூவும் ஈவனாக தான் இருக்குது. எல்லாமே 6 டிஜிட்டில் தான் இருக்குது. சரிங்களா? ஓகே, இப்போ இதுக்கான கால்குலேஷன் பாருங்கள். ரைட் சைடு மார்ஜின் 75 மைனஸ் இந்த காலமில் ஹெட்டிங்கும் வேல்யூவும் ஈவனாக தான் இருந்தது, 6 டிஜிட்டில் இருந்தது. அப்போ அந்த 6 எடுத்துக்கலாம். இங்கே வந்து +2 வந்துட்டு ஆட் பண்ணுவோம். ஃபார்மேட் பிரகாரம் நம்ம முன்னாடியே பார்த்தா தான் எதனால் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இந்த லைனுக்கு முன்னாடி பின்னாடி ஸ்பேஸ் விடுவோம் இல்லையா, அதனால தான் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். எல்லா ஸ்டேட்மெண்ட்லேயும் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ +2 வந்துட்டு இங்கே ஆட் பண்ணுவோம். 6 + 2 நம்மளுக்கு 8 வரும். மைனஸ் பண்ணுறோம், 67. நெக்ஸ்ட் லைனுக்கு கொண்டு வந்துக்கலாம். மைனஸ் அடுத்த காலம் பாருங்கள். இதில் ஹெட்டிங் பெருசா வேல்யூ பெருசா அப்படிங்கிறத பார்க்கணும். பில்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூஸில் 7 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. சரிங்களா? உள்ளே இருக்க வேல்யூஸ்லேயே 7 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. அப்போ இந்த காலமில் எது பெருசு? ஹெட்டிங்கா வேல்யூவா? வேல்யூ தான் பெருசு. ஏன்னா இது 5, இது 7, வேல்யூ தான் பெருசு. 7 அப்படிங்கிறத எடுக்கிறோம். 7 + 2 9, மைனஸ் பண்ணுறோம் 58. அடுத்த லைன் கொண்டு வந்துக்கிறோம். மைனஸ் அடுத்த காலம் பார்க்குறோம். இந்த ஃபிகர்ஸ் இன் ஹெக்டர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு தனி கால்குலேஷனாக போடணும். சரிங்களா? ஏன்னா இது இந்த 4 காலமுக்கும் பொதுவாக இருக்குது, காமனாக இருக்குது. அதனால் இதுக்கு தனி கால்குலேஷன் போடணும். அதை நம்ம கடைசியாக பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த காலம் பார்த்துடலாம். இதில் லேக்ஸ் அப்படிங்கிறது 5 டிஜிட்டில் இருக்குது. உள்ள இருக்க வேல்யூஸில் எது பெருசு அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் பெருசு, 7 டிஜிட்டில் இருக்குது. அப்போது ஹெட்டிங் பெருசா வேல்யூ பெருசா? வேல்யூ தான் பெருசு, 7. ஸோ 7 + 2 9, மைனஸ் பண்ணுறோம் 49. நெக்ஸ்ட் லைன் கொண்டு வந்துக்கலாம். மைனஸ் அடுத்த காலம் பாருங்கள். இதில் சேனல்ஸ் அப்படிங்கிறது 8 டிஜிட்டில் இருக்குது. அதாவது ஹெட்டிங் வந்து 8 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூஸில் 7 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. சரிங்களா? அப்போ காலமில் எது பெருசு? 7ஆ 8ஆ? 8 தான் பெருசு. அப்போ ஹெட்டிங் தான் பெருசு. சரிங்களா? 8 + 2 10. ஸோ மைனஸ் பண்ணால் 39. இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்க வேல்யூ வந்து லைனோட வேல்யூ, அதாவது ஸ்கேல் பென்சிலை வச்சு இந்த கோடு போடுறோம் இல்லையா, இதோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இதெல்லாம் எங்கே அடிக்க ஸ்டார்ட் பண்ணணும்? கிடைச்ச வேல்யூ கூட +2 வந்துட்டு ஆட் பண்ணிடுங்க. அப்போ 67 + 2 69, 58 + 2 60, 49 + 2 51, 39 + 2 41. சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட்.
ஸோ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம், இந்த டிகிரி இப்போ நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த டிகிரியில் தான் அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. அடுத்து டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கே டாட் கொடுத்துருக்காங்க இல்லையா, டாட் கொடுத்தா என்ன அர்த்தம், ஷார்ட் ஃபார்மில் இருக்குது, ஃபுல்லாக அடிக்கணும். அப்போது டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபுல்லாக அடிப்போம், இந்த டாட் வந்து வைக்க மாட்டோம். ஏன், ஃபுல்லாக அடிக்கிறதுனால டாட் வைக்க தேவையில்லை இல்லையா, ஷார்ட் ஃபார்மில் இருக்கிறனால தான் டாட் இருக்குது. ஃபுல்லாக அடிக்கிறப்போ, ப்ரீஃபாக அடிக்கிறப்போ இந்த டாட் தேவையில்லை. அப்போது அதோட கவுண்டிங் பார்த்திங்கன்னா 9 வரும். டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபுல்லாக அடிக்கிறப்போ அதோட டிஜிட் 9. சரிங்களா? ஸோ இதுக்கான கால்குலேஷன் எப்படி போடுவோம், ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூவை எடுக்கணும். ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ 39, அதை எடுத்துக்கலாம். 39 மைனஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி சீரியல் நம்பர் அப்படிங்கிறது இருக்குது. அப்போது இதோட கால்குலேஷன் நம்மளுக்கு மாறும். சரிங்களா? சீரியல் நம்பர் இருக்கப்போ இதுக்கு வேறு கால்குலேஷன் போடுவோம், சீரியல் நம்பர் இல்லைன்னா இதுக்கு வேறு மெத்தடில் கால்குலேஷன் போடுவோம். இப்போ சீரியல் நம்பர் இருக்கிறதுனால எப்படி கால்குலேஷன் போடணும்னா, சீரியல் அப்படிங்கிறது மேலேயும் நம்பர் அப்படிங்கிறது கீழேயும் அடிக்க போகிறோம் இல்லையா. அப்போ இது 10ல் ஸ்டார்ட் பண்ணுவோம், 10வது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணுவோம் லெஃப்டில். 10, 11, 12, 13, 14, 15, 16 ஸ்பேஸு, 17 ஸ்பேஸு. 16க்கும் 17க்கும் இடையில தான் நம்ம கோடு போடுவோம், இந்த கோடு போடுவோம். சரிங்களா? 17 ஸ்பேஸு. 18ல் வந்துட்டு நம்ம இந்த தர்மபுரி, கோயம்புத்தூர் இது எல்லாமே 18வது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? அப்போது டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 16, அதாவது இந்த லைனுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்க இந்த வேல்யூவை எடுக்கணும், 16. சரிங்களா? மைனஸ் 16. ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ 39 மைனஸ் 16. சரிங்களா? மைனஸ் பண்ணால் 23 வருது. மைனஸ் டிஸ்ட்ரிக்டோட டிஜிட் கவுண்டிங் என்ன, 9. மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 14 வரும். 2வால் டிவைட் பண்ணுறோம். இங்கே ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் மார்ஜின் 16 மைனஸ் பண்ணோம் இல்லையா, இப்போ பார்த்தோம் இல்லையா, அதை வந்து கடைசியாக ஆட் பண்ணிடுங்க. சரிங்களா? அப்போ 23. 23வது டிகிரியில் தான் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம ப்ரீஃபாக அடிப்போம், டாட் வைக்க மாட்டோம். ஓகேங்களா? ஓகே, ரைட்டு. அடுத்து ஃபிகர்ஸ் இன் ஹெக்டர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம அடிக்கணும். இந்த 4 காலமுக்கும் காமனாக இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த 4 காலமோட வேல்யூவை ஆட் பண்ணிக்கணும். 4 காலமோட வேல்யூ அப்படிங்கிறப்போ இதை நம்ம வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? இது 4யுமே நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு 36 வரும். மைனஸ் இதோட கவுண்டிங் பாருங்கள் 21 வரும். மைனஸ் பண்ணால் 15 வருது. ஸோ இப்போ இதை 2வால் டிவைட் பண்ணால் ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும். அதனால் 16 மாற்றிட்டு 2வால் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 8 வருது. ப்ளஸ் ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ, ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ 39. ஸோ 39 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 47 வரும். லாஸ்ட்டாக ஃபார்மேட் பிரகாரம் +1 அப்படிங்கிறத ஆட் பண்ணணும், மறந்துடாதீங்க. 48 அப்படிங்கிற டிகிரியில் தான் நம்ம ஃபிகர்ஸ் இன் ஹெக்டர்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு அடிப்போம். ஓகேங்களா? இப்போது சீரியல் நம்பரை அடிக்கிறதையும் நம்ம பார்த்தாச்சு. சீரியல் 10ல் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதும் 18வது டிகிரியில், இது எல்லாமே 18வது டிகிரி அப்படிங்கிறதும் பார்த்தாச்சு. ஓகேங்களா? மேலே சீரியல், கீழே நம்பர் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம அடிப்போம். சரிங்களா? மேலே சீரியல், அடுத்த லைன் நெக்ஸ்ட் லைனில் நம்பர் அப்படிங்கிறத அடிப்போம். ஓகே, இப்போ இந்த நம்பர்ஸ்லாம் எங்கே வரும், நம்பர்ஸ்லாம் எங்கே வரும், இப்போது இதோட கவுண்டிங் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 ஸ்பேஸோடு சேர்த்து 7. சரிங்களா? ஸ்பேஸை கன்சிடர் பண்ணணும், இந்த ஸ்பேஸ், இந்த லைனுக்கு முன்னாடி இருக்க ஸ்பேஸை கன்சிடர் பண்ணணும். 7. இதோட கவுண்டிங் 1 2 3 4 5 6, இதுவும் 7 தான், ஸ்பேஸோடு சேர்த்துனா 7. ஓகே, இதோட கவுண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7 ஸ்பேஸோடு சேர்த்து. இதோட டிஜிட் வைஸ் கவுண்டிங் என்ன, 1 தான். எல்லாமே சிங்கிள் டிஜிட்டில் தானே இருக்குது, 1. ஓகே, அப்போ டிஃப்ரென்ஸ் என்ன, 7 மைனஸ் 1, டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வருது, 6 வருது. அப்போது 6 அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஈவனாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். முன்னாடி 3, 1 2 3 விட்டுறலாம், பின்னாடி 1 2 3 விட்டுறலாம். சரிங்களா? அந்த ஐ அப்படிங்கிறது எந்த டிகிரியில் அடிக்கிறோம், 10 11 12, 13வது டிகிரியில் தான் ஐ வரும். அப்போ அந்த 13வது டிகிரியில் தான் நம்ம வந்து 1 2 3 4 5 அப்படிங்கிறத அடிப்போம். கிளியராக இருக்குங்களா? ஓகே, அதாவது இங்கெல்லாம் எப்படி சென்டர் பண்ணி அடிக்கிறோம் அதே மாதிரி இங்கே சென்டர் பண்ணி அடிச்சிடுறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்துட்டு அதாவது சீரியல் நம்பர் அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி அடிக்கிறோம், மேலே சீரியல் நம்பர் அப்படிங்கிறது கீழே அடிக்கிறோம். இது எல்லாமே பாருங்கள்
சிங்கிள் வேர்ட்ஸாக இருக்குது, இது மட்டும் டபுள் வேர்டாக இருக்குது. அப்போது எந்த மாதிரி அடிக்கணும்? ஃபஸ்ட்டு இந்த லைன் வந்துட்டு போட்டுருங்க. எது எந்தெந்த டிகிரி அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இந்த வேல்யூஸ் மட்டும்தான் எந்தெந்த டிகிரிங்கிறத நம்ம இன்னும் பார்க்கல, அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லைன் போட்டுடலாம். சரிங்களா? ஃபஸ்ட் லைன் போட்டுட்டு சீரியல் அப்படிங்கிறத 10வது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணுறோம். சீரியல் அப்படின்னு அடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்த லைனில் நம்பர் அப்படிங்கிறத இதை அடிக்கிறோம். நம்பர் அப்படிங்கிறத அடிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த சீரியல் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கும் நம்பர் அப்படிங்கிற வேர்டுக்கும் இடையில இது எல்லாமே அடிக்கணும். ஏன்னா இது ரெண்டாக இருக்குது. சீரியல் அப்படின்னு ஒன்று இருக்குது, நம்பர் அப்படின்னு ஒன்று, 2 வேர்ட்ஸாக இருக்குது. இது எல்லாமே ஒரே வார்த்தைகளாக இருக்குது. அதனால் இந்த 2 வார்த்தைக்கும் இடையில டிஸ்ட்ரிக்ட்ஸ், சேனல்ஸ், லேக்ஸ், வெல்ஸ், அதர்ஸ், இது எல்லாமே இது 2க்கும் சென்டர் பண்ணி அடிக்கணும். அது வந்து சென்டர் பண்ணி அடிக்கிறது அப்படிங்கிறது நம்மளோட டைப்ரைட்டிங் மிஷினில் ரைட் சைடில் ஒரு பேப்பர் இன்செர்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த பேப்பர் இன்செர்ட் பண்ணுறது பக்கத்தில் ரவுண்டாக ஒன்று இருக்கும், ரோல் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதை ஹாஃப் டிக் வச்சு நம்ம இதை சென்டர் பண்ணி அடிக்கணும். சரிங்களா? சென்டர் பண்ணி அடிக்கிறத ஆல்ரெடி நம்ம எல்லா வீடியோஸ்லேயும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அதை சென்டர் பண்ணி அடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுவோம்? இது ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லைன் ஸ்பேஸ் எவ்வளோ வச்சுருப்போம்? 1 தான் வச்சுருப்போம். அது லைன் ஸ்பேஸ், லைன் டிக்குங்கிறது என்ன? 1, 1.5, 2, 2.5. ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 1 தானே வச்சு அடிப்போம், 1 தான் வச்சு அடிப்போம். இது சென்ட்ரல் அடிக்கிறதுனால சீரியல் நம்பருக்கு நடுவில் இதை ஹாஃப் டிக் வச்சு அடிச்சிட்டோம். அதர்ஸ் வரைக்கும் வச்சு அடிச்சிட்டோம். சரிங்களா? அந்த ரோலர் யூஸ் பண்ணி ஹாஃப் டிக் வச்சு இங்கே வரைக்கும் அடிச்சிட்டோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? சீரியலுக்கும் நம்பருக்கும் இடையில இருக்கும். இப்போது நான் அடுத்து இந்த லைன் வந்துட்டு அடிக்கணும். அப்போது நான் கரெக்டாக மூவ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? 1.5 மூவ் பண்ணிவிட்டு, கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க, சீரியலுக்கும் நம்பருக்கும் இடையில தான் இந்த டிஸ்ட்ரிக்கு அது இதுன்னு எல்லாமே அந்த அதர்ஸ் வரைக்கும் அடிக்கிறோம். இப்போ நான் அடுத்து இந்த லைன் இப்படி கோடு போடணும், இந்த கோடுக்கு வரணும், கரெக்டாக இந்த லைனுக்கு வரணும். இப்போ நான் அப்படியே திருப்பணும்னா என்ன ஆகும்னா நம்பருக்கும் கோடுக்கும் இடப்பட்ட கேப்பில் வந்து நின்றுவேன். அப்போ என்ன பண்ணணும்? இந்த லைன்லாம் அடித்தாச்சு, அதர்ஸ் வரைக்கும் அடித்தாச்சு. அதர்ஸ் வரைக்கும் ஹாஃப் டிக் வச்சு அந்த ரோலர் யூஸ் பண்ணி ஹாஃப் டிக் வச்சு அதர்ஸ் வரைக்கும் அடிச்சிட்டேன். இப்போ நான் அடுத்த லைன் இங்கே வரணும் அப்படின்னா 1.5க்கு மாற்றுங்க. 1.5. சரிங்களா? 1 தான் வச்சு அடிப்போம். 1.5க்கு மாற்றிட்டு இங்கே வந்துடுங்க. இங்கே வந்துட்டிங்களா? இப்போ இந்த லைன் வந்துட்டு அடிப்போமா? இந்த கோடு வந்துட்டு அடிப்போமா? ஓகே, 1.5க்கு மாற்றி நம்ம இங்கே வந்தாச்சு, இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? எப்பவும் போல் அந்த லைன் ஸ்பேஸை 1க்கு மாற்றிடணும். நம்ம இந்த இடத்துக்கு கரெக்டாக வரணுங்கிறதுக்காக தான் 1.5 வச்சு கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துடுறோம். இந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா எப்பவும் போல் 1க்கு மாற்றிடுங்க. அந்த லைன் டிக்கை வந்து 1க்கு நம்ம சேஞ்ச் பண்ணிடணும். சரிங்களா? இதெல்லாம் ஆஸ் யூஷுவலாக நம்ம அடிக்கணும். சரிங்களா? இது கிளியராக இருக்குங்களா? ஓகே, நம்ம இதை அடிச்சிடும். ஓகே, அடுத்து இதெல்லாம் எந்தெந்த டிகிரி அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த காலமில் எது பெருசு? ஹெட்டிங் தான் பெருசு, 8 டிஜிட்டில் இருந்தது. ஓகேங்களா? அப்போது நம்ம ஃபைன் பண்ண டிகிரி வந்துட்டு 41. 41 அப்படிங்கிற டிகிரியில் சேனல்ஸ் அப்படிங்கிறத அடிக்கிறோம். உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசு? 7 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. சரிங்களா? ஸோ 8 - 7 டிஃப்ரென்ஸ் என்ன? 1. முன்னாடி ஒரே ஒரு வேல்யூவை விடுங்க. 42 அப்படிங்கிற டிகிரியில் 42 அப்படிங்கிற டிகிரியில் இந்த 7 டிஜிட்டில் இருக்க வேல்யூவை அடிப்போம். மற்ற வேல்யூஸ் பாருங்களேன், கம்மியாக, இதுவும் 7 டிஜிட் தான். 7 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 42ல் அடிக்கிறோம். அதை விட கம்மியாக இருக்கும் இல்லையா? இதெல்லாம் அதை விட கம்மி, 7 டிஜிட்டில் இல்லை. 1, 2, 3, 4, 5 டிஜிட் தான் இருக்குது. இது வந்துட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 6 டிஜிட் இருக்குது. இது 6, இது 6. ஓகே, இது என்ன பண்ணணும்? சென்டர் பண்ணி அடிக்க மாட்டோம், டிஜிட் வைஸ் அடிப்போம். டிஜிட் வைஸ்னால் என்ன? இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த 42 டிகிரியில் நம்ம இதை அடிப்போம். அதாவது இதை ஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, 42 டிகிரியில் அடிக்கணும்னு. அப்போ டிஜிட் வைஸுங்கிறப்போ இதுக்கு நேராக, அதாவது 6க்கு நேராக 5 வரும். அப்போது 43ல் இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போது 6 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே 43. இது என்னது? 5 டிஜிட். அப்போது டிஜிட் வைஸ் அடிக்கணும் இல்லையா? இந்த 1க்கு நேராக 8 வரும், 3 டிஜிட். ஓகே, அப்போ இந்த 1 அப்படிங்கிறது 42, 43, 44. 44 அப்படிங்கிற டிகிரியில் இதை வந்துட்டு அடிப்போம். கிளியராக இருக்குங்களா? ஓகே, அடுத்து இதில் இந்த காலமில் லேக்ஸ் அப்படிங்கிறது வந்து 5 டிஜிட்டில் இருந்தது. உள்ளே இருக்க வேல்யூஸில் 7 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசாக இருந்தது. ஓகேங்களா? அப்போது 51 தான் நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். 51ல்
7 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 51. ஓகேங்களா? இதோட கவுண்டிங் என்ன? 5. டிஃப்ரென்ஸ் என்ன? 7 மைனஸ் 5 டிஃப்ரென்ஸ் 2. அப்போ முன்னாடி 1 பின்னாடி 1ன்னு ஈவனாக விடுவோம். அப்போ 51 விட்டால் 52ல் வந்துட்டு இதை அடிப்போம். 52. ஓகேங்களா? ஓகே, 5 டிஜிட்டில் இருக்கிறது 52. 5 டிஜிட்டில் இருந்த இந்த ஹெட்டிங் வந்து 52. அடுத்து உள்ளே இருக்க வேல்யூஸ்லாம் நம்ம எப்படி அடிப்போம்? சென்டர் பண்ண மாட்டோம், டிஜிட் வைஸ் அடிக்கணும். அப்போது இது வந்துட்டு 9க்கு நேராக வரும். அப்போ இது 52ல் வரும். சரிங்களா? இதுவும் 52 தான். கமா கொடுக்காம விட்டுருக்காங்க, கமா கொடுக்கணும். ஏன் கமா கொடுக்காம விட்டால் நம்ம கமா கொடுக்கணும்? மேக்ஸிமம் பாருங்கள், எல்லா இடத்துலையும் 2 டிஜிட்டுக்கு அப்புறம் கமா வந்திருக்கு, இல்லைன்னா 3 டிஜிட்டுக்கு அப்புறம் கமா வந்திருக்கு. அப்போது இங்கே நம்ம கமா கொடுக்கணும். சரிங்களா? ஒரு இடத்துல இப்படி கமா கொடுக்காம விட்டுருக்காங்க, மற்ற எல்லா இடத்துலையுமே டிஜிட் வைஸ் கமா கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ நம்ம அந்த இடத்துல கமா கொடுத்துறணும். சரிங்களா? ஓகே, இப்போது 52ல் இதெல்லாம் அடிப்போம். இந்த வேல்யூ இங்கே வரும், இந்த வேல்யூ இங்கே வரும். டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காங்க. டிஆர்எஸ் அப்படிங்கிறது டிரான்ஸ்லேட். அதே மாதிரி இங்கே ராமநாதபுரம் அப்படிங்கிறது இங்கே வரும். இந்த 4க்கு அப்புறம் 5 அப்படிங்கிற இந்த திருநெல்வேலி, இந்த ஹோல் ரோவே, திருநெல்வேலி அப்படிங்கிற ஹோல் ரோவே மேலே வந்துடும். ராமநாதபுரம் அப்படிங்கிற அந்த ஹோல் ரோவே வித் வேல்யூஸோட நம்மளுக்கு கீழே லாஸ்ட்டு ரோவாக நம்மளுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஓகே, ரைட்டு. அடுத்து 6 டிஜிட்டில் இருக்கிறது எல்லாமே 52ல் வந்துட்டு நம்ம அடிக்கிறோம். ஓகே, இது இங்கே வரும், இது இங்கே வரும் இல்லையா? அப்போ இது எத்தனை டிஜிட்டில் இருக்குது? 5 டிஜிட்டில் இருக்குது. அப்படிங்கிறப்போ இதுக்கு நேராக தானே வரும். 3,798 அப்படிங்கிறது டிஜிட் வைஸ்ங்கிறப்போ இதுக்கு நேராக வரும். 51, 52, 53 அப்படிங்கிற டிகிரியில் 3,798 இந்த வேல்யூ இங்கே வரதுனால நம்ம அதை அடிப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த காலம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உள்ளே இருக்க வேல்யூஸ் தான் பெருசு. ஹெட்டிங் வந்துட்டு 5 டிஜிட்டில் இருக்குது, உள்ளே இருக்க வேல்யூ 7 டிஜிட்டில் இருக்குது. வேல்யூ தான் நம்ம பெருசு. அப்போது ஃபைண்ட் பண்ண டிகிரி பாருங்கள், 60. 60வது டிகிரியில் நம்ம இந்த 7 டிஜிட்டில் இருக்கிறதெல்லாம் 60வது டிகிரியில் அடிச்சிடுறோம். சரிங்களா? இப்போது இதுக்கு இதை சென்டர் பண்ணணும். 7 மைனஸ் 5 டிஃப்ரென்ஸ் 2, முன்னாடி 1 பின்னாடி 1ன்னு ஈவனாக விடுறோம். 61வது டிகிரியில் நம்ம வெல்ஸ் அப்படிங்கிறத அடிப்போம். ஓகேங்களா? அடுத்து மற்றதில் என்ன பண்ணுவோம்? டிஜிட் வைஸ் அடிப்போம். அப்போது 6க்கு நேராக தான் 4 வரும். அப்போ 61. அப்போது 6 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு 61. 5 டிஜிட்டில் இருக்கிறதெல்லாம் 62. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ இங்கே வந்துடுவோம்ல. ஓகே, அடுத்து லாஸ்ட் காலமில் ஹெட்டிங்கும் சரி உள்ளே இருக்க வேல்யூஸும் சரி 6 டிஜிட்டில் தான் இருந்தது. அப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண டிகிரி என்ன? 69. 69வது டிகிரியில் அதர்ஸ் அப்படிங்கிறதும் உள்ளே இருக்க வேல்யூஸும் அடிக்கிறோம். ஏன் அப்படின்னா இதுவும் 6 டிஜிட் தான், உள்ளே இருக்க வேல்யூஸும் 6 டிஜிட்டில் தான் இருக்குது. இங்கே 4க்கு பதிலாக 2 வரும், 6க்கு பதிலாக 1 வரும், 2க்கு பதிலாக 8 வரும். ஸோ அதுதான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட்டில் கொஷின் நம்பர் 11 வந்துட்டு பார்த்துருக்கோம். சரிங்களா? இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு என்ன கொஷின் பேப்பர்ஸ் போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வர வீடியோக்கெல்லாம் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.